நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ஃபர்ட்டை விட்டுட்டு நீங்கள் வந்து அதாவது ஓடி 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 வேலை செய்கிற மாதிரி இருக்கும். நிறைய விரயங்கள், உடல் ரீதியான விரயங்கள், மன ரீதியான ஒரு கஷ்டம் விரையும். நம்மளோட அம்மானோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது குறையும். அதாவது அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்மளுக்கு நம்மளோட ஒரு சுய விஷயத்திலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை கடன் அப்படின்றது வாங்க வச்சுடுவார். தனுசு ராசி அன்பர்கள், பொதுவாக தனுசை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா குரு ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் தனுசு ராசி அன்பர்கள். பொதுவாக தனுசை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஆசான், மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடியவங்க, மற்றவங்களை கரெக்டாக கைட் பண்ணக்கூடியவங்க. பொதுவாக தனுசு ராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல டீச்சர், கைடு, அதுக்கும் மேலே கார்டியன், நல்ல ப்ரீச்சர், இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் வந்து பாருங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்க. எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க முன்னேறணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக நினைப்பாங்க. ஒரு ஹெல்ப்புன்னு ஒருத்தவங்க போய் கேட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே வந்து அவங்க இவங்களை விட பெரிய ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து பொறாமப்படுறது அதெல்லாம் மாட்டாங்க. இல்லை, இவ்வளோ பெரிய ஆள் நம்மளை கேட்குறாங்க, அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லணும், நம்ம ஹானஸ்ட்டாக அவங்கள கைட் பண்ணணும், ஹானஸ்ட்டாக அவங்க முன்னேறதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கணும் அப்படின்னு பெரும் அளவுக்கு ஹானஸ்டி இதை நோக்கி போகிறவங்க தான் வந்து தனுசு. ஏன்னா குருனோட ஆதிக்கம் அப்படின்றதுனால இயற்கையாகவே வந்து பாருங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். 12 ராசியில் நிறைய இறை ஆற்றல் நிறைஞ்சவங்க, அதே மாதிரி இறை வழிபாடு ரொம்பவே செய்யக்கூடியவங்க, இறைவன் மேலே அதிகமாக நம்பிக்கை இருக்கவங்க யார் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள் தான். அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, சனி பகவான் மீனத்தில் போகிறார். அது வந்து பாருங்கள் உங்களுக்கு 4ஆம் பாவம். அப்போ அர்த்தாஷ்டம சனியாக இருக்குது. இந்த அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் பாவத்தில் வந்து உட்கார்றதுனால தனுசு ராசி அன்பர்கள் அந்த 4ஆம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்கள் சுக தாயார் ஸ்தானம். அப்போ நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்ஃபர்ட்டை விட்டுட்டு நீங்கள் வந்து அதாவது ஓடி 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 வேலை செய்கிற மாதிரி இருக்கும். உங்களோட சுக போகங்களை நீங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். மேபி எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் இப்போ வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ வந்து பாருங்கள் வீட்டை விட்டு அந்த வேலை பிடிக்கல நின்றுட்டாங்க. இப்போ வீட்டை விட்டு டெய்லி 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வேலை செய்ய, திருப்பி ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வரணும். அந்த மாதிரி அலைச்சல் ஏற்படுத்துவார். வீட்டிலேருந்து வேலை செஞ்சாங்க, வேறு இடத்துல போஸ்டிங் தூக்கி போட்டுட்டாங்க, அங்கே போயிட்டு சாப்பாடுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறோம், இல்லை சமைச்சு செய்கிறோம், ஏதோ ஏடாகூடமாக சாப்பிட்றோம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். ஆக இந்த அர்த்தாஷ்டம சனி நம்மளுக்கு அலைச்சல்களை நிறைய ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விரயங்கள், உடல் ரீதியான விரயங்கள், மன ரீதியான ஒரு கஷ்டம் விரையும், அதே மாதிரி பண ரீதியான சில பல விரயங்கள் அப்படின்றத அவர் ஏற்படுத்துவார். அதில் எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள் நம்மளோட அம்மானோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது குறையும். அதாவது அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அம்மானோட சப்போர்ட் நம்மளுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் தனுசுக்கு அம்மானோட ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. மனஸ்தாபம், மனமுட்டமே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இவர் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து இவரோட பார்வை அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, இவரோட பார்வை வந்து முதல்ல 1ஆம் பாவத்தை பார்க்குறார். இப்போ அர்த்தாஷ்டம சனியாக இருந்து 1ஆம் பாவத்தை பார்க்கறதுனால மனசில் ஒரு விதமான மந்த நிலை, நல்ல புத்திசாலி, 4 பேரை வந்து கைட் பண்ணக்கூடியவங்க, 4 பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடியவங்க. நம்மளோட ஒரு சுய விஷயத்திலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாது. நம்மளோட ஒரு விஷயத்துலேயே நம்மளால முடிவு பண்ண முடியாது, நம்மளுக்கு தெளிவு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆக மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்றது மாதிரி இப்போ நம்மளுக்கு இன்னொருத்தவங்க வந்து கைட் பண்ணணும். இந்த காலகட்டத்தில் பொதுவாக வந்து சனி பகவான் ஜென்மத்தில் இருந்தாலும் சரி, ஜென்மத்தை பார்த்தாலும் சரி, நம்மளோட மென்டார்ஸ், வெல்விஷர்ஸ் அப்படின்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறிவுரை வாங்கிக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு நல்ல விஷயமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா நம்ம தப்பாக முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட மன ரீதியான முடிவுகள் அப்படின் போது உங்களோட வெல்விஷர்ஸை கேட்டு எடுங்க. அதே மாதிரி பாருங்கள் மந்த நிலை அப்படின்றத சனி பகவான் ஏற்படுத்துவார். நம்மளுக்கு நல்லா ஓடி ஓடி வேலை செய்வோம், நல்லா சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கும், சாமி கும்பிடணுன்ற எண்ணம் இருக்கும், இப்போ எந்த எண்ணமே இருக்காது, எதுவுமே செய்யணும்னு தோணாது, விட்றா சும்மா உட்காந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு மந்த நிலையை ஏற்படுத்துவார். அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றது கான்ஷியஸாக இருங்க, மறந்துடாதீங்க. 2வது சனி பகவான் 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு, ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை கடன் அப்படின்றது வாங்க வச்சுடுவார். புரியுதுங்களா? கடன் வாங்குறீங்க அப்படின்னா பெரிய லெவலில் கடன் வாங்க வேண்டாம். இப்போ தான் வந்து பாருங்கள் நிறைய வந்து காரெல்லாம் கொடுக்குறோங்க, 100% லோனுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் எப்படினாலும் 100% லோனே அவன் கொடுத்துட்டாலும் மாதம் மாதம் நம்ம காசு கட்டணும் இல்லைங்களா? ஆக பெரிய லெவலில் கடன் அப்படின்றது வாங்க வேண்டாம், சின்ன லெவலில் கடன் வாங்கிக்கோங்க. ஏன்னா சின்ன லெவலில் கடன் வாங்காமல் நம்ம யாராலையும் வாழ முடியாது, இஎம்ஐ கட்டாமல் வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகி போயிடுச்சு இல்லைங்களா? ஆக நம்ம வந்து பாருங்கள் கடன் வாங்கிறது தப்பு இல்லை, எப்படினாலும் கடன் வாங்க வைப்பார்.
சின்ன லெவலில் வாங்குங்க. பெரிய லெவலில் வாங்கிட்டு கட்ட முடியாத ஒரு கஷ்டம், திணறது அப்படின்றது வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பெருசாக தனுசுக்கு எதிரிகள், எதிராளிகள்ன்றது இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் சில மறைமுக எதிரிகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அது வந்து பாருங்க, பெருசாக அந்த மறைமுக எதிரிகள்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சாலும் அவங்க கிட்ட நீங்கள் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க வேண்டாம். அமைதியாகவே இருங்க. ஆஸ் யூஷுவல் தனுசு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெளிவான ஒரு புத்தி, அந்த தெளிவான புத்தியோடவே இருங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பாருங்க, சனி பகவான் 10ஆம் பாவத்தை பார்க்குறாரு. தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, தொழிலில் சில பல முட்டுக்கட்டைகள் அப்படின்றது வரும். நம்ம தொழில் செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு இடையூறுகள், ஏதாவது ஒரு இடைஞ்சல், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பஞ்சாயத்து கண்டிப்பாக 100க்கு 100 பேருக்கும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், தொழில் செய்கிற இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்கல. இப்போ ஒர்க் ஸ்பாட் போனோம்னாலே இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வருத்தப்படும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வருத்தத்தோடு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பண்ண முடியும், இதுவும் கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தினோடனாலும் போகாமல் வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் வேலையை விட்டுறக்கூடாது. எனக்கு வேலை பிடிக்கல அப்படின்னு வேலையை விட்டுறாதீங்க. அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அடுத்த வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும். அங்கே போனாலும் நல்லா இருக்குமா, த நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் த அன்னோன் டெவில் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாத பேயை விட தெரிஞ்ச பிசாசே மேலு, அங்கேயே இருந்திருக்கலாமே, இதுக்கு இந்த பஞ்சாயத்துக்கு அந்த பஞ்சாயத்து எவ்வளோ பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். ஆக வேலை பிடிக்கவே இல்லைனா கூட பெருசாக வேலையை விட வேண்டாம். அப்படி வேலையை விடுறீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை நல்லா அனலைஸ் பண்ணி அப்புறம் நீங்கள் வேலையை விடுங்க. சரிங்களா? அடுத்து உடனே கிடைக்கிறதுக்கு பிராப்தம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு விடுங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும்போது. காரணம் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது 7.5 நாட்டு சனியில் 7.5 வருஷம் ஒரு கஷ்டத்தை கொடுப்பாராம். அஷ்டம சனியும் போது அந்த 7.5 வருஷத்தையும் சேர்த்து அந்த அஷ்டம சனியில் 2.5 வருஷத்தில் கொடுத்துருவாராம். இந்த அர்த்தாஷ்டம சனியும் போது அஷ்டம சனியில் பாதி கஷ்டத்தை அவர் கொடுப்பாரு அப்படிம்பாங்க. அதனால் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். எந்த ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நிதானமாக, தெளிவாக, ஒரு முறைக்கு 10 முறை யோசித்து நம்மளோட வெல் விஷஸையும் கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க அப்படின் போது அது சரியாக வரும். புரியுதுங்களா? சரி. ஆக சனி பகவான் எந்தெந்த பாவத்தை பார்க்குறாரு, அதனால் என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ராகு கேதுனோட இம்பேக்ட் பார்க்கணும் அப்படின்னா, ராகு கேது வந்து பாருங்கள், கேது 9ஆம் பாவம் ஓரளவுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தில் கேது அப்படின் போது நிறைய பேருக்கு இந்த ஃபாரின் ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ராகு குரு 7ஆம் பாவம், இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் நடுவில் ஒரு அந்யோன்யம், பார்ட்னர்ஷிப் கன்சர்னா பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வரும். குருனோட பார்வை எல்லாமே ஓகே ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இருந்தாலும் இது சனி பயிற்சி அப்படின்றதுனால சனி பயிற்சியை ஒரு பெரிய இம்பேக்டாக சொல்லும்போது அவ்வளோ ஒரு ஃபேவராக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது நம்ம என்ன மாதிரி ஒரு இது சொல்லலாம் அப்படின்னா, ரொம்ப பிலோ ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம வந்து பாருங்கள், வண்டி வாகனம் ஏதாவது ஓட்டும்போது கவனமாக போகணும். ஹெல்த்தில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். மற்றவங்க கூட பேச்சில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். கடன் வாங்குறதுல ரொம்பவே காஷியஸாக இருக்கணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போ இதுக்கு வந்து பரிகாரம் அப்படின்றது ஏதாவது ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா? அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே தனுசு சிவபிரான வழிபாடு பண்ணும்போது ஒரு மேன்மையான நிலை அப்படின்றது கிடைக்குங்க. ஆனால் என்னவோ தெரியல, நான் பார்த்த வரைக்கும் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் சிவபிரான வழிபாடு பண்ணுறது இல்லை. இந்த காலகட்டம், இந்த 2.5 வருஷமாவது நீங்கள் சிவ வழிபாடு அப்படின்றத வச்சுக்கோங்க. முடியும் அப்படின்னா திங்கக்கிழமை தோறும் சிவபிரானை போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இல்லை முடியாது அப்படின்னா மாசத்துல ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போங்க. புளியோதரை நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு புளியோதரை நம்ம செய்யும் போதே செய்கிறவங்களுக்கு தெரியும், எள்ளெண்ணெய் போட்டு தாளிங்க. அதே மாதிரி அதில் எள்ளு தனியெல்லாம் வறுத்து போடுவாங்க. அந்த மாதிரி வறுத்து கொஞ்சம் தூக்கலாக எள்ளு வறுத்து தூள் பண்ணி போட்டுருங்க. எள்ளு சாதம் தானம் பண்ணலாம். இப்போலாம் யாரும் எள்ளு சாதம் தானம் பண்ண வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம சனி என்னவோ நேராக நம்மளை விட்டு ஓடி போயிட்டு அவங்க தலைமையில போய் உட்காந்துக்கு போகிற மாதிரி நினைக்கிறாங்க. அது எதுவும் உண்மை கிடையாது. பட் பியாண்ட் தட் நீங்கள் வந்து எள்ளு சாதமாக கொடுக்கும்போது வாங்கிக்க மாட்டாங்க. புளி சாதமாக நீங்கள் வந்து தானம் கொடுக்குறீங்க அப்படின்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த தானம் இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. முடியும் அப்படின்னா பெரிய தட்டில் கொடுங்க, முடியாது அப்படின்னா ஒரு சின்ன தொன்னையில் கொடுங்க. ஆக மொத்தம் தானம் அப்படின்றது செய்யறது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானை பிரீத்தி பண்ணும், உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணும் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள்.